ஹல்லேலூயா. இந்த சந்தோஷமான நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். இது உண்மையிலேயே ஒரு பலமான பின்மாரியின் காலம். முன்மாரி மழை அப்போஸ்தலருடைய நாட்களில் ஊற்றப்பட்டது. கடைசி நாட்களில் பின்மாரி மழை ஊற்றப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் 2 வகை மழை உண்டு. உழுது விதை விதைக்கும் போது முதல் மழை பெய்யும். அப்போது தரிசு நிலங்களை எல்லாம் பண்படுத்துவார்கள், விதைகளை விதைப்பார்கள். பிறகு அந்த விதை வளர்ந்து கனி தரும் அல்லது தானியங்களை விளைவிக்கிற நேரம் வரும்போது ஒரு பின்மாரி மழை பெய்யும். அப்போது அது 30, 60, 100 பலன் தரும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே விதை விதைத்தார்கள். ஆனால் நம்முடைய நாட்களில் ஒரு பெரிய அறுவடையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் முடிவு தேவதூதர்கள் வந்து அறுவடை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெரிய அறுவடையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி கடைசி நாட்களில் வரங்களை பொழிந்தருளுகிறார். ஜனங்களை புறஜாதியரை கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய பண்ணும்படி, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படி ஒரு பெரிய அறுவடை செய்வதற்கு ஆவியின் வரங்கள் மிக மிக முக்கியமானது. 2வது வரம் பேசுகிற அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம், அர்த்தத்தோடு கூடிய விளக்கம் சொல்லுகிற வரம் 2வது வரம். 3வது வரம் தீர்க்க தரிசன வரம். கர்த்தர் தம்முடைய நாவை நம்முடைய நாவோடு இணைத்து, கர்த்தர் தம்முடைய உள்ளத்தை நம்முடைய உள்ளத்தோடு இணைத்து கர்த்தர் பேசுகிறார். ஆணித்தரமாய் உரைக்கக்கூடிய ஒரு வரம்தான் தீர்க்க தரிசன வரம். இந்த 3 வரங்களும் மொழி வரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்த 3 வரங்கள் ஞானத்தோடு, அறிவோடு, மூளையோடு சம்பந்தப்பட்ட வரங்கள். அதில் முதல் வரம் ஆவிகளை பகுத்து உணர்கிற வரம். 2வது வரம் அறிவை தெரிவிக்கிற வசனம் என்று குறிப்பிடப்படுகிறது. 3வது வரம் ஞானத்தை போதிக்கிற வரம். இது 2வது வரம், 2வது பகுதி. இன்றைக்கு அறிவை உணர்த்துகிற வசனத்தை சற்று தொட்டுவிட்டு ஞானத்தை உணர்த்துகிற வசனத்துக்குள்ளே நாம் போகிறோம். அடுத்த 3 வரங்கள் வல்லமையான வரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. முதலாவது அதில் விசுவாச வரம், 2வது குணமளிக்கிற வரங்கள், 3வது அற்புதத்தை செய்கிற சக்தி என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த 3ஐயும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது அறிவை உணர்த்துகிற வசனத்தை பற்றி சற்றே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய அனந்த அறிவிலிருந்து சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிற ஆண்டவர் தம்முடைய அறிவிலிருந்து, அறிவின் பொக்கிஷத்திலிருந்து நமக்கு ஒரு பகுதி அறிவை வெளிப்பாடாக கொடுக்கிறார். சில ஜனங்களை பற்றிய ரகசியங்களை நாம் சொல்லும்போது உடனே அவர்கள் நம்மிடத்தில் தெய்வம் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிப்பார்கள். இதன் மூலம் அவருடைய உள்ளத்தை கர்த்தருக்கென்று ஒப்படைப்பார்கள். ஒரு நபரை பற்றிய அறிகிற அறிவு, ஒரு சூழ்நிலையை பற்றி அறிகிற ஒரு அறிவு, ஒரு இடத்தை பற்றிய அறிகிற ஒரு அறிவு, ஒரு பிரச்சனைக்கு மூல காரணம் யார் அதை பற்றிய அறிவு. இப்படி பல அறிவுகளை அறிகிற அறிவுதான் அறிவை உணர்த்துகிற வசனம். ஒரு வசனத்தை யாராயிலும் வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமர்
தேவனுடைய ஐஸ்வர்யம். அப்போஸ்தலனாகிய பவுல் வியந்து சொல்லுகிறார், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. அனந்த ஞானம் உள்ளவராயிருக்கிறார். சகல அறிவையும் அவர் அறிவார். ஆனால் நம்முடைய அறிவு குறைவுள்ளது. தற்காலத்தில் உள்ளதான் தெரியும். அறிவு நமக்கு அநேக அறிவுகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு தெரிவதில்லை. கர்த்தருடைய வருகை எப்பொழுது இருக்கும் நமக்கு தெரியப்படவில்லை. அநேக காரியங்களை ஆண்டவர் மறைபொருளாகவே வைத்திருக்கிறார். காரியத்தை ஆராய்ந்து அறிவது ராஜாக்களுக்கு மேன்மை. ஒரு காரியம் எதனால நடந்தது துருவி துருவி ஆராய்கிறார்கள். ஒருவன் சந்தேகமாயிருந்தால் அவனை கைது செய்கிறார்கள். விசாரணை செய்து அவன் பாகிஸ்தானில் உள்ள உளவாளியா, எதற்காக வந்திருக்கிறான், அவனுக்கு பின்னால் என்ன சக்தி இருக்கிறது, என்ன ஆர்கனைசேஷன் இருக்கிறது, எல்லாவற்றையும் துருவி துருவி ஆராயும் போதுதான் ஒரு அரசாங்கம் நிலையாய் நிற்க முடியும். பக்கத்தில் உள்ள ராஜ்யங்கள் இந்தியாவை உளவு பார்த்து அந்த அறிவை அறிய முயற்சிக்கிறது. இந்தியா மற்ற தேசங்களில் என்ன விதமான அணுகுண்டுகள் செய்கிறார்கள், எத்தனை விமானங்கள் வைத்திருக்கிறார்கள், என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள், அறிவை அறிந்தால்தான் அந்த தேசத்தால் சமாதானமாய் வாழ முடியும். இந்த அறிவை அறிவதற்காக பல சிஐடிகள், பல ஒற்றர்கள், ராஜதந்திரங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களை அரசாங்கம் வைத்து பார்க்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்லும்போது நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. கர்த்தருடைய வருகையின் போதுதான் நாம் அறியப்பட்டு இருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய வருகைக்கு போகும்போது பூரண அறிவு நமக்கு உண்டாயிருக்கும். கல்லறைக்கு இந்த பக்கத்தில் மறைபொருட்கள், ரகசியங்கள் ஏராளம் இருக்கிறது. அவைகளை அறிந்து கொள்ள முடியவில்லை. வருங்காலம் என்ன, எப்படி இருக்கிறது நமக்கு அறிந்து கொள்ள முடியலை. ஜோசியர்கள் எவ்வளவுதான் கணித்தாலும் பூரணமாய் ஒன்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினால் ஒழிய ஒரு மனிதன் அறிந்து கொள்ளவே முடியாது. சௌர ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் ஒரு முறை விமானத்தில் போகும்போது பக்கத்தில் ஒரு வெள்ளைக்காரன் உட்கார்ந்திருந்தான். இவர் அந்த சீட்டில் உட்காரக்கும் போது வெள்ளைக்காரனை பார்த்து ஹலோ என்று கை கொடுத்தார். ஆனால் இந்த வெள்ளைக்காரனை இவரை மேலும் கீழும் பார்த்தான். என்ன செய்கிறாய் என்று கேட்டான். இவர் சொன்னார், ஊழியம் செய்கிறேன். அவன் கேலியாக சிரித்து கொண்டு, ஓ, பணத்துக்காக ஊழியம் செய்கிறாயா, பணத்துக்காக ஊழியம் செய்கிறாயா? இவர் அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருந்தார். திடீரென்று அந்த வெள்ளைக்காரனை பார்த்து கேட்டார், உன்னுடைய ஒரே மகள் உன்னுடைய குடும்பத்தை விட்டு வேறொரு மனிதனோடு ஓடிவிட்டாள் என்று நொறுங்கின உள்ளத்தோடு நீ அமர்ந்திருக்கிறாய். ரகசியத்தை சொல்லுகிறேன், உன்னுடைய பெண் உன்னை தேடி வருவாள். இந்த இடத்துல அவள் முழுக்க முழுக்க பிட்டு வைத்தாள். அந்த வெள்ளைக்காரன் நடுங்கி போய்விட்டான். அவர் சொன்னபடியே எல்லாம் நடந்தது. அவன் சென்னைக்கு அவரை தேடி வந்து, உங்களை தப்பாய் நான் பேசிவிட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளம் தேவனுடைய ஆவியானவரோடு எப்போதும் இணைந்திருக்கும் போது கர்த்தர் சில ரகசியங்களை திடீரென்று சொல்லுவார். உங்களை யாரும் அற்பமாக எண்ண முடியாது. உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அழைக்கும் போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவர் கனப்படுத்துவார். நீங்கள் எப்போதும் தேவ ஜனங்களை சந்திக்கும் போது, ஆண்டவரே இவரை பற்றி என்ன பிரச்சனை, அவரை பற்றிய என்ன ரகசியம், இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த இடத்தை பற்றிய பிரச்சனைகள் என்ன, எந்த விதமான ஆவிகள் இந்த இடத்துல கிரியை செய்கிறது, இந்த வீட்டில் கிரியை செய்கிற சத்துருடைய வல்லமைகள் என்ன, அந்த அறிவை நாம் பெற வேண்டும் என்று விரும்பினால் நம்முடைய உள்ளம் எப்போதும் தேவனோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம். இரவு நேரத்திலும் கூட
சொப்பனத்தின் மூலமாய், தர்சனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுவார். அந்த அறிகிற அறிவு மகா விசேஷமானது. ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், கர்த்தர் யாருக்கு தம்முடைய அறிவை போதிப்பார்? யாருக்கு அறிவை போதிப்பார்? வாஞ்சியோடு கர்த்தரிடத்தில் கேட்கிற பாலகர்களை போன்ற சிறுவர்களுக்கு தான், பாலகரை போன்று தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய அறிவை போதிப்பார். என் ஆண்டவர் ஒரு முறை ஆவியிலே களி கூறும்போது லூக்கா 10:21 சொல்லுகிறார், பிதாவே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இவைகளை மறைத்து அவர்களுக்கு இந்த அறிவை வெளிப்படுத்துகிற விசேஷத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. பெரிய அறிவாளிகள் தான், பெரிய ஞானிகள் தான். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படாத பட்சத்தில், அபிஷேகத்தை பெறாத பட்சத்தில், ரட்சிப்பும் அபிஷேகமும் தான் ஆவியின் வரங்களை கொண்டு வருகிறது. ரட்சிப்பு இல்லாமல் அல்லது அபிஷேகம் இல்லாமல் வரங்கள் இல்லை. தாளந்துகள் வேண்டுமென்றால் கொடுக்கப்படலாம். சினிமாவிலே பாடுகிறான், அது ஒரு தாளந்து. இசைக்கருவிகளை மீட்டுகிறான், அது ஒரு தாளந்து. ஆனால் அறிவை உணர்த்துகிற வரமா, ஞானத்தை போதிக்கிற வரங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இடைவிடாமல் தொடர்பும் ஐக்கியமும் கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். சரி, பல அறிவுகளை குறித்து போன வகுப்பில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இந்த நாளில் 3 முக்கியமான அறிவுகளை சொல்லிவிட்டு அடுத்த வரத்துக்கு, ஞானத்தை போதிக்கிற வரங்களுக்கு நாம் செல்ல போகிறோம். முதலாவது, எல்லாவற்றிலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய அறிவு, தன்னை உண்டாக்கின தெய்வத்தை பற்றி அறிகிற அறிவு. நம்முடைய சிருஷ்டி கர்த்தரை பற்றிய அறிவு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவரோடு நாம் நடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் என்ன செய்தால் அவரை பிரியப்படுத்தலாம், என்ன செய்தால் அவர் நமக்கு போதிப்பார். கர்த்தரை அறிகிற அறிவு மிகவும் அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை ஆண்டவர் நம்முடைய கைகளில் எழுதி கொடுத்திருக்கிறதே முக்கியமான நோக்கம் நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், முதலாவது அது தாயைத்தான் அறிகிறது, தகப்பனை பின்னால் தான் அறியும். முதல்ல அது அறிகிறது, தாயைத்தான் அறிகிறது. தாய் தான் அவளுக்கு, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர். அதே போல நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிற கர்த்தரை அறிகிற அறிவு தான் முதல் அறிவு. மற்ற அறிவெல்லாம் 2வது தான். ஏசாயா ஒரு நாள் ஒரு அறிவை அறிய விரும்பினார். உசியா ராஜா குஷ்ரோகம் பிடித்து தேசத்தை ஒரு பாழாக்குகிற நிலைமையில கொண்டு போய் அவன் மரித்து போனான். ஏசாயா என்ன விரும்பினார்? இந்த ராஜாவுக்கு பிறகு, உசியாவுக்கு பிறகு எந்த ராஜாவை ஆண்டவர் எழுப்ப போகிறார், அதை அறியணும், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தணும். ஆகவே தேவனுடைய ஆலயத்தில் போய் முழங்கால் படியிட்டு, எந்த ராஜாவை நீர் எழும்ப பண்ணீர் ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? உலக பிரகாரமா உசியா ராஜாவுக்கு பிறகு எந்த ராஜா எழும்ப போகிறார் அதை நீ அறிவதற்கு முன்பு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தேவனாய கர்த்தரை நீ அறிந்து கொள். அந்த அறிவு தான் உனக்கு மிக முக்கியம். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவனாய கர்த்தர் வீற்றிருக்கிறதை ஏசாயா கண்டார். ஏசாயா கண்டார். அதே ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. தேவனை பற்றிய அறிகிற அறிவு, அதுதான் முக்கியமான அறிவு. உலகத்தில் மிகவும் புகழ்பெற்ற கிரேக்க சாக்ரட்டிஸ் என்றாலும் சரி, அரிஸ்டாட்டில் என்றாலும் சரி, பிளாட்டோவின் தத்துவ ஞானியாலும் சரி, அவர்கள் உலகத்துக்கு ஒரு குரல் கொடுத்தார்கள். மனிதனே,
உன்னை நீ அறிந்து கொள், உன்னை நீ அறிந்து கொள். நோ யுவர் செல்ஃப், உன்னை அறிந்து கொள். தமிழ்நாட்டில் சினிமா பாடலை எழுதினவன், நீ உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்றெல்லாம் பாட்டை ஏற்றினார்கள். ஆனால் முதல் அறிவு, நீ உன்னை அறிவதற்கு முன்பாக உன்னை உண்டாக்கின ஆண்டவரை நீ அறிந்து கொள். அந்த பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. நீதிமொழி 9:9 10 யாராவது வாசியுங்கள். நீதிமொழி 9 அதிகாரம். ஞானமுள்ளவனுக்கு போதனம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. திருக்குறள்ல சொல்ல போனா, எல்லா அறிவும் அறிவல்ல, தெய்வத்தின் பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. திருக்குறள் மாதிரி ஒரு குறள். பரிசுத்தரை அறிகிற அறிவுதான் உண்மையான அறிவு. கொஞ்ச காலம் நம்மை பூமியில் வாழ்வதற்கு ஒரு அனுமதி அளித்தவர். கோடி கோடி வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தீபமாய் இருந்த நம்முடைய ஆவியை ஒரு தாயின் வயிற்றில் வைத்தவர். நம்முடைய கருவு, நம்முடைய எலும்புகள், நம்முடைய தசை நார்கள் சகலவற்றும் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை பற்றிய சகல அறிவை அறிந்த அந்த பரிசுத்தரை அறிகிற அறிவுதான் முதலாவது அறிவு. முதலாவது அறிவு. மோசே குறித்து வேதம் சொல்லும்போது அவன் தேவனை அறிந்திருந்தான். ஆண்டவரும் மற்றவர்களோடு சொப்பனம் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் தன்னை பற்றிய அறிவை வெளிப்படுத்தாமல் முகமுகமாய் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்தினார். மோசே தேவனை அறிந்தது போல ஒரு தீர்க்கதரிசியும் இதுவரை அறிந்ததில்லை என்று அவனுடைய மரணத்தில் வேதம் நமக்கு அவரை குறித்து சொல்லுகிறது. கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு. ஆண்டவரை ஒரு பகுதி வேதத்தின் மூலமாய் அறிகிறோம். அவருடைய கரம் பிடித்து நடக்கும்போது இன்னும் அவரை பற்றிய அறிவை பெறுகிறோம். அநேக தேவனுடைய மனிதர்கள், ஊழியக்காரர்கள், போதகர்கள் மூலமாய் தேவனை பற்றிய அறிகிற அறிவை நாம் அறிகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், எல்லாவற்றையும் நான் குப்பையுமாக எண்ணுகிறேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவரை அறிய வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அரபு தேசம், இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா தேசத்துக்கு போய் 3.5 ஆண்டுகள் உலகத்தோடு உள்ள தனக்குள்ள தொடர்பையெல்லாம் வெட்டிவிட்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கு வெளிப்படுத்தணும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இருந்த காலத்தில் இயேசுவோடு அவர் இருக்கவில்லை, இயேசுவை அவர் அறியவில்லை. அவர் தமஸ்கு என்கிற சீரியா தேசத்தின் தலைநகரில் தான் அவர் வாழ்ந்தார். இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியவில்லை. இயேசு எப்படி போதித்தார், எப்படி குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார், அவருக்கு தெரியாது. எப்படி அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அது தெரியாது. ஆகவே அவற்றை எல்லாம் தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற வேண்டும் என்பதற்காக ஒரு 3.5 ஆண்டுகள் தேவனுடைய அறிவை அறியும்படியாக கர்த்தருடைய பாதத்தில் அவர் அமர்ந்திருந்தார். கர்த்தர் அவருக்கு ஏறக்குறைய 18 தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 4:1 நான் தேவனுடைய வரங்களின் உக்கிரானக்காரன், தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன். உக்கிரானக்காரன் என்றால் பொறுப்பை பெற்றுக்கொண்டவன் என்ற அர்த்தம். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் காத்திருந்த போது அத்தனை ரகசியங்களையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். 18 ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஒரு ரகசியத்தை
இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் நான் சொல்லுகிறேன். ஆணித்தரமாய் அவர் சொன்னார். சிலுவை காட்சி அவர் பார்த்ததில்லை. கர்த்தர் எனக்கு ஒப்புவித்ததை நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். எப்படி எனில் அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து, அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பத்தை எடுக்கும்போது கூட இல்லை. திராட்சை ரசத்தை எடுத்து உடன்படிக்கையான இரத்தம் என்று சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் அந்த 3 வருடங்கள் ஆண்டவருடைய முழு வாழ்க்கையும் அவருடைய கண்களுக்கு முன்பாய் போனது. அவ்வளவு அறிவை அவர் அறிந்து கொண்டார். அந்த அறிவை அறிந்து கொண்டு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் நான் அறிந்து கொள்ளணும். எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியுள்ளவனாகணும். அதற்காக நான் என்னை அர்ப்பணித்தேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறிகிற அறிவினால் என்னென்ன ஆசீர்வாதங்கள். 2 பேதுரு 1 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 2 20ஆம் வசனம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நிறைய வசனங்களிலே கர்த்தரை அறிகிற அறிவினால் இச்சைகளுக்கு நாம் தப்பலாம், உலக கேடுகளுக்கு தப்பலாம், கிறிஸ்துவை அறிவிலே வளரலாம், பாதுகாக்கப்படலாம். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரை அறிகிற அறிவை அடையும் போது முக்கியமாக நாம் அவரை போல மாறுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். நம்முடைய சுபாவங்கள் அவருடைய சுபாவங்களைப் போல மாறவும், நம்முடைய குணாதிசயங்கள் அவருடைய குணாதிசயத்தை போல மாறவும் அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆகவே நாம் அறிய வேண்டிய முதல் அறிவு தேவனை பற்றிய அறிவு. 2ஆவதாக, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நாம் யார் என்பதை அறியணும். கிறிஸ்துவுக்குள் நான் யார்? கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன ஐஸ்வர்யம் வைக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் எனக்குரிய ஆசீர்வாதம் என்ன? கிறிஸ்து மேய்ப்பனாய் இருந்தால் நான் ஆடாய் இருக்கிறேன். கிறிஸ்து திராட்சை செடியாய் இருந்தால் நான் கொடியாய் இருக்கிறேன். கிறிஸ்து மூளைக்கல்லாய் இருந்தால் அவர் மேல் கட்டப்பட்டு எழுப்பப்படுகிற ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார்? என்னுடைய அழைப்பு என்ன? நான் பரிசுத்தவான் ஆகும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபங்களை எழுதும் போதும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, நாம் நீதிமான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், உத்தமர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய மகிமையான ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், உன்னதமானவரின் தீர்க்கதரிசிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் முழுவதிலும் நாம் யார்? கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? நம்மிலே நம்மை எப்படி ஆண்டவர் உருவாக்கிறார்? நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன? நம்மை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த அறிவு நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் நாம் ஒன்றை சொல்லுகிறோம், தன்னைத்தானே சோதித்து அறிய கடவன், தன்னைத்தானே நிதானித்து அறிவு கடவன். ஒவ்வொரு முறையும் தேவனே என்னிலே என்ன பாவம் உண்டு, தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குகிற வழி ஏதாயிலும் என்னில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழிகளிலே நடத்தும். சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதம் 23-24 அவர் சொல்லுகிறார், என்னை நான் ஆராய்ந்து என்னை என் குறை எனக்கு தெரியல. சாதாரணமாக ஜனங்களுடைய நிலைமை என்ன? தாம் பாவங்களை மறைத்து விடுவாங்க, மற்றவங்க பாவத்தை பெருசாக காண்பிப்பாங்க. அவன் அந்த பாவம் செய்யிட்டான், இந்த பாவம் செய்யிட்டான், டமாரம் அடிப்பார்கள். ஆனால் இவனுக்குள்ள அதைவிட பெரிய பாவம் இருக்கும். இயேசு சொன்னார், உன் கண்களில் உள்ள உத்தரம் உனக்கு தெரியல. ஒரு பெரிய கட்டடத்தை வைக்கிற உத்தரத்தையே உன் கண்ணுக்குள்ளே வைத்து கொண்டு மற்றவங்க கண்ணில் இருக்க நீ துரும்ப பார்க்கிறார். உன்னுடைய குறையை நீ ஆராய்ந்து பார்ப்பதில்லை, உன்னுடைய குற்றங்களை நீ மறைத்து கொள்ளுகிறாய், மற்றவருடைய குற்றத்தை நீ மிகவும் பெரிதாய் நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார்,
பல வேளைகளில் நம்முடைய குறைகள் நமக்கு தெரியவில்லை. அப்போஸ்தலன் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது அங்கே அந்த தீர்க்கதரிசி 7 கூட்டத்தாரை, உங்களுக்கு ஐயோ, வயலின் மேல் வயலை சேர்த்து நிலத்தோடு நிலத்தை கூட்டுகிறவனுக்கு ஐயோ, காலையிலிருந்து இரவு வரை குடித்து கொண்டு இருக்கிற உனக்கு ஐயோ, உனக்கையோ 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 போட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் தேவ பிரசன்னத்துக்கு வந்தபோது தன்னுடைய நிலைமையை உணர்ந்தார். தான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்பதை உணர்ந்தார். அந்த அசுத்தமான உதடுகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்பதை உணர்ந்தது போது தனக்கே ஐயோ என்று சொன்னார். தன்னை பாராமல் மற்றவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்லி கொண்டிருந்தவர் தேவனுடைய வெளிச்சம் வந்தபோது, தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்தபோது அவரை அவர் காணும்படி தேவன் அவருக்கு கிருபை செய்தார். சாதாரணமான கண்களினாலே இந்த அறைக்குள்ளே எவ்வளவு தூசி இருக்கிறது நம்மால் காண முடியல. ஆனால் சூரிய ஒளி கற்றை ஒரு அறைக்குள்ளே வரும்போது அந்த சூரிய ஒளியின் மூலமாக எவ்வளவு அசுத்தங்கள் அங்கே மிதந்து கொண்டு இருக்கிற சிறு சிறு தூசி அப்படியே அந்த சூரிய வெளிச்சத்தில் போகிறத நீங்கள் பார்க்கலாம். வெறுங்கண்களால் பார்க்க முடியாது. நம்முடைய மனுஷீக ஞானத்தால் நம்முடைய குறைகளை பார்க்க முடியாது. தேவனுடைய பரிசுத்தாவியானவருடைய ஒளி நம்முடைய உள்ளத்தில் வீசும்போது ஏசாயா கண்டது போல, ஐயோ, நான் அல்லவா அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அல்லவா அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியில் வாசம் பண்ணினவன், எனக்கு ஐயோ என்று சொன்னார். ஆகவே உங்களை நீங்கள் அறிகிற ஒரு அறிவு உங்களுக்கு தேவை. அநேகம் பேர் தங்களை பற்றி குறைவாக சொல்லி கொண்டே இருப்பாங்க. தங்களுக்கு இருக்கிற தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ள மாட்டாங்க. கர்த்தர் எவ்வளவு மேன்மையாய் பார்க்கிறார் அதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யானைக்கு தன் பலம் தெரியாதாம், யானைக்கு தான் மதிப்பு தெரியாதாம், தன்னுடைய தந்தம் எவ்வளவு விலை உயர்ந்தது யானைக்கு தெரியாதாம். யானை என்ன செய்யும்? ஐயோ, சிட்டுக்குருவி மாதிரி என்னால் உறைந்து பறக்க முடியல, இந்த ஆண்டவர் சிட்டுக்குருவி அழகாக பறக்க வச்சார்க்கா, நான் மட்டும் மேலே பறக்க முடியாமல் தொங்கு தொங்குன்னு பூமியில் நடந்துட்டுருக்கேன் ஓன்னு அழுமா. எறும்பை பார்த்து இது அழகாக பூமிக்குள்ளே போயிட்டு வருது, எனக்குள்ளே பூமிக்குள்ளே போயிட்டு வர முடியலையே ஓன்னு அழுமா. அது யானைக்கு தான் பலம் தெரியாதா? மற்றவங்களுக்கு தெரியும், யானை வாழ்ந்தாலும் 1000 பொன், அது செத்தாலும் 1000 பொன். அதே போல் நம்முடைய சில திறமைகள் நமக்கு தெரிவதில்லை. கடவுள் நம்மளை எவ்வளவு மேன்மையாக எண்ணுகிறார் என்பதும் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் வரும்போது நம்மை நாமே அறிந்து கொள்ளுவதற்கு, நமக்குள்ளே புதைந்து கிடக்கிற தாளந்துகளை அனல் மூட்டி எழுப்பி விடுவதற்கு, நாம் ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று உணர்வடைவதற்கு இந்த ஆவியின் வரங்கள் அவசியம். இந்த ஆவியின் வரங்கள் அவசியம். சர்தை சபையை ஆண்டவர் நிறுத்துகிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் சகல அறிவையும் அறிந்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை பார்க்கிறார். சர்தை சபையை பார்த்தபோது சொன்னார், வெளிப்படுத்தல் 3:1, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு நீ செத்தவனாய் இருக்கிறாய், நீ செத்தவனாய் இருக்கிறாய். அந்த ஆவிக்குரிய நிலைமையை கண்டார். 7 சபைகளின் குறைகளை கண்டார், 7 சபைகளின் நிறைவுகளை கண்டார். அவர்கள் எப்படி அதை சரி செய்ய வேண்டும் என்பதை கண்டார். அறிவை உணர்த்துகிற வசனம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது முதல் அறிவு அவங்களுக்கு கிரியை செய்தது. அந்த பழமே அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், த ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ், தமிழில் ட்ரீ ஆஃப் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அந்த பழத்துக்கு பேர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆங்கிலத்தில் த ட்ரீ ஆஃப் நாலேஜ். அந்த பழத்தை புசித்த போது அவர்கள் முதலாவது என்ன அறிந்து கொண்டார்கள்? நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அதற்கு முன்பாக தேவனுடைய மகிமைத்தான் அவர்களை மூடியிருந்தது. பாவம் செய்தபோது அவர்கள் தேவ சமூகத்தில் நிற்க திராணியற்றவர்கள் என்பதை உணர்ந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நிற்க வெட்கப்படத்தக்க
நிலைமைக்கு வந்து விட்டார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று ரோமர் 6:23 எசேக்கியேல் 18:20 வேதம் சொல்லுகிறது. ஆகவே இரண்டாவது முக்கியமான அறிவு நம்மை நாமே அறிகிற அறிவு. மூன்றாவதாக, நம்மை சுற்றிலும் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய சுபாவங்கள் என்ன நமக்கு தெரியவில்லை. என்ன விதமாய் நமக்கு விரோதமாய் குழி வெட்டுகிறார்கள், சதி செய்கிறார்கள், சூனியம் செய்கிறார்கள், நல்லவர்களைப் போல நடிக்கிறார்கள், ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாயை போல இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய அறிவு நமக்கு தேவை. ஒரு சூழ்நிலையை பற்றிய ஒரு அறிகிற அறிவு தேவை. சூழ்நிலைகளை அறிகிற அறிவு தேவை. ஒரு சகோதரன் ஆலோசனைக்காக மனைவியை கூட்டிக் கொண்டு வந்தார். நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் பிரதர், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆகவே நான் சின்ன தப்பு என்று நினைத்து கொண்டேன். அதனால் அவர் செய்தது என்ன? மனைவி 2 குழந்தைகள், அடுத்த குழந்தை வயிற்றில் 9 மாதம், ஒரு கள்ள தொடர்பு உண்டாகி இங்கே ஒரு இந்து கோயிலில் போய் ஒரு திருமணம், அந்த பெண்ணை திருமணம் செய்தார். அந்த பெண் பயங்கரமான வேசி என்பது அவருக்கு தெரியவில்லை. கொஞ்ச நாள் கழித்து அவள் வேசி என்று தெரிந்ததும் தன்னிடத்தில் ஏறக்குறைய 5 லட்சம் அவள் பறித்தும் கூட பிளாக்மெயில் பண்ணி கொண்டிருந்தாள். அவள் என்ன செய்தாள்? அந்த ஃபோட்டோ இந்து கோயிலில் பூசாரி எல்லாம் மேலே பட்ட அடித்து, ஒரு சர்ச்சில் மூப்பராக இருக்கிற மனுஷன், அசிஸ்டன்ட் பாஸ்டர் ரேங்கில் இருக்கிற மனுஷன், அவர் ஏன்ட்டு வந்து சொன்னதெல்லாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் பிரதர். அது சின்ன தப்பா? எவ்வளோ பயங்கரமான தப்பு! ஒரு அந்த தாலி கட்டுற அந்த ஃபோட்டோவை எல்லாம் அந்த மனைவி அனுப்பி வைத்தாள். பார்த்தால் எனக்கு ஆச்சரியம், நடுக்கும், தீல் உண்டானது. மனுஷர் இப்படி மறைக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு சாட்சியின் மூலமாக அதை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். அந்த ஃபோட்டோவை நான் பார்ப்பேன் என்று கொஞ்சமே எதிர்பார்க்கவில்லை. 2 நாளைக்கு முன்னால் தான் நல்ல ஒரு மனுஷன் போல அவள் வந்தார். கையில் ஒரு 5000 ரூபா காணிக்க கொடுத்தார். ரொம்ப பக்தியாக பேசினார். ஆனால் உண்மையில் பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறது. இந்த காரியம் நம் சாதாரணனால் அறிய முடியாது. ஆண்டவராய் அதை வெளிப்படுத்தி தரும்போது தான் அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கணவன் மனைவி நம்மகிட்ட ஆலோசனை கேட்க வரும்போது கணவன் தான் குறையெல்லாம் மறைத்து மனைவி மேலே பழி போடுவான். மனைவி தான் குறையெல்லாம் மறைத்து கணவன் மேலே பழி போடுவான். நம்ம உட்கார்ந்து கேட்டு ஒன்றையுமே அறிந்து கொள்ள முடியாது. நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அனந்த ஞான அறிவை நாம் பெறும்போது தான் உண்மையாய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். மனுஷனுடைய உள்ளத்தின் ஆழங்களை, அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சகையுவை பார்த்த உடனே சகையு என்று அழைத்தார். இறங்கி வா என்று கூப்பிட்டார். அவன் எவ்வளவு பெரிய பாவி என்று தான் மற்றவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு வேணும். அவர் எப்படிப்பட்டவரோ? ஆண்டவர் அந்த வாஞ்சையை கண்டார். அவனுடைய உள்ளத்திலிருந்து தாகத்தை கண்டார். ஆகவே வேகமாக இறங்கி வந்து இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆண்டவரை குறித்து யோவான் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனம், மனுஷருடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவர் அறிந்திருந்தபடியால் ஒருவனுக்கும் அவர் இணங்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு அந்த அறிவு தேவை. ஒரு மனிதனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்வதற்கு, எப்படி வலை வரைக்கிறான் அறிந்து கொள்வதற்கு, எப்படி வஞ்சகமாய் பேசுகிறான், தந்திரமாய் பேசுகிறான், ஆட்டு தோலை போர்த்து கொண்டு ஓநாயாய் வருகிறான், அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய அறிவு நமக்கு மிகவும் அவசியம். தேவனுடைய அறிவு அவனுக்கு மிகவும் அவசியம். பாருங்கள், ஆகார் குழந்தைக்கு தண்ணி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாள், அழுகிறாள். ஐயோ, என் பிள்ளைய சாகிறத நான் பார்க்க மாட்டேன், சத்தமிட்டு அழுதாள். ஆனால் பக்கத்தில் தான் நீரூற்று இருந்தது. பக்கத்தில் தான் நீரூற்று இருந்தது. நீரூற்று இருக்கிற அறிவு அவளுக்கு இல்லாதனால ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தாராம்.
கண்களை திறந்தபோது தான் பக்கத்தில் தான் நீரூற்று இருக்கிறது. பிள்ளை மறிக்க போகிறதில்லை. கர்த்தர் அந்த நீரூற்றை ஏற்கனவே அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆனால் அதை அறிகிற அறிவில்லாமல் இருந்தது. கர்த்தர் அதை வெளிப்படுத்தின போது அந்த அறிவை அறிந்து கொண்டார். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்த மோரியா மலைக்கு போனார். பலிபீடத்தில் கடத்தி விட்டார். ஆனால் இப்பொழுது சத்தம் கேட்கிறது, பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாதே. ஆண்டவருக்கு எப்படி தகன பலி செலுத்துவது எப்படி தெரியவில்லை. பக்கத்தில் தான் ஒரு ஆடு தன்னுடைய கொம்பை முச்செடியில் சிக்க வைத்து கொண்டு நின்று கொண்டு இருந்தது. எவ்வளவுக்கு நேரம் நின்று கொண்டிருந்தது தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த அறிவை தந்தபோது அந்த ஆட்டை பிடித்து கொண்டு வந்தார். தன்னுடைய மகனுக்கு பதிலாக பலிபீடத்தின் மேல் கடத்தினார். அதை பலி செலுத்தினார். அறிகிற அறிவு, அறிகிற அறிவு. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டின பிறகு 3 நாட்கள் சூர் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் தவித்தார்கள். வாயெல்லாம் ஒட்டி உலர்ந்து 3 நாள் வெப்பத்தில் சின்ன குழந்தைகள் எல்லாம் தவித்து கடைசியில் தண்ணீரை கண்டார்கள். அதை பருக நினைத்தால் பயங்கர கசப்பு. வாயு கசந்தது, ஏன் வாழ்க்கையே கசந்தது. இந்த கசப்பை எப்படி மாற்றுவது அவருக்கு தெரியவில்லை. பக்கத்தில் ஒரு மரம் நின்றது. அந்த மரத்தை வெட்டி அந்த மாறாவின் தண்ணீரில் போட்ட போது அந்த மரம் ஒரு அற்புதமான மரம். கசப்பையெல்லாம் தன் மேலே உறிந்து கொண்டு தண்ணீர் உள்ள இனிமையெல்லாம் அந்த தண்ணீருக்கு கொடுத்தது. அந்த மரம் இயேசு என்பது அவருக்கு தெரியவில்லை. அந்த மரம் கல்வாரி மரம் என்பது அவருக்கு தெரியவில்லை. ஆண்டவர் அதை காண்பித்தார். ஆண்டவர் அவரை காண்பித்தார். பல காரியங்களை ஆண்டவர் இந்த வெளிப்பாடு வரங்கள் மூலமாய் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அதை உங்களுக்கு காண்பிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். சில நேரம் உணர்த்துவார், இந்த ஆளை போய் பார், அவர் உனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். இந்த வக்கீலை போய் பார், இந்த தேவ மனிதனை போய் பார், இந்த வெளிப்பாடு உள்ள சகோதரியை போய் பார். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அங்கே ஆண்டவர் வைத்திருப்பார். ஒரு முறை இந்திய அரசாங்க இராணுவத்தினருக்கென்று அரசாங்கம் ஒரு பெரிய உண்டியல், என் மனைவி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்ததினால பெரிய ஹோட்டலில் போய் வைத்து அந்த கலெக்ஷன் எல்லாம் எடுத்து அரசாங்கத்தில் போய் கட்டணும். அவருடைய டியூட்டியில் 3 உண்டியல் அவளுக்கு கொடுத்தார்கள். 3 ஹோட்டலில் வைத்தார். அடையார் கேட் என்ற 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு உண்டியல் வைக்கப்பட்டது. மற்ற இடங்களில் 3 மாதங்கள் கழித்து கலெக்ட் பண்ண போனாள். முதல் 2 இடத்துல உள்ளதா உண்டியல் கிடைச்சிச்சு. ஆனால் அடையார் கேட்டில் போய் பார்த்தா பழைய மேனேஜ்மெண்ட் இல்லை. யார்கிட்ட உண்டியல் கொடுத்து கையெழுத்து வாங்கினாலும் அந்த ஆள் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியலை. இப்போ பார்த்தா புது மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த உண்டியல் எங்கேன்னு தெரினா யாருக்குமே இன்னும் ஒன்றும் தெரில. ஹோட்டல் எல்லாத்தையும் பழசெல்லாம் தூர தூக்கி போட்டு ரெனிவேட் பண்ணி எல்லாம் புதிய கோலத்தில் இருக்கிறது. தெரியாதனால என்ன செய்யன்னு தெரில. அரசாங்கத்தில் வந்து சொன்னால் அது என்னாச்சு, இது அரசாங்கத்துக்குரியது, இராணுவத்துக்குரியது, கொடுக்கலைன்னா கைது செய்யப்படுவாய், ஜெயிலில் தள்ளப்படுவாய். அவ்வளோ சீரியஸ் என்று யாருக்குமே தெரியலை, எதிர்பார்க்கலை. பல முறை நான் என் மனைவியோடு அந்த ஹோட்டலில் போய் பெரிய பெரிய மேனேஜர்கிட்டெல்லாம் பேசி பார்த்தேன். ஒருத்தருமே அந்த உண்டியலை கொடுத்தும் தெரியல, எங்கே இருக்குன்னு தெரியல, கைவெறித்தார்கள். குறிப்பிட்ட நாள் நெருங்கி கொண்டே இருந்தது. அம்பத்தூரில் ஒரு மீட்டிங்க்கு ரொம்ப துக்கத்தோடு போய் திடீரென்று அருள்ராஜ் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். கலக்கத்தோடு இங்கே ஒரு குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள், என்ன செய்வோம் என்று தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் உள்ளத்தை வாட்டி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையை நான் நீக்குவேன் என்று. தேவனுடைய வல்லமை அப்படியே என் மேலே இறங்கி வந்தேன். அப்பா, எத்தனை 20 தடவை 30 தடவை அந்த ஹோட்டலில் போய் அலைந்து கொண்டு இருந்தேன். சரி, ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அடுத்த முறை போனேன். அந்த மேனேஜர் சொன்னார், கவலைப்படாத, நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார். அது பழைய மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டது. அவர்கள் போய்விட்டார்கள். அதுக்கு என்ன பணம் கட்ட வேண்டுமோ அரசாங்கத்துக்கு நாங்கள் கட்டிவிடுகிறோம், நாங்கள் பொறுப்பு.
ஒரு சின்ன கடிதம் அவ்வளவு மாத கணக்கில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுத்தது. நம்முடைய பார்வைக்கு பெரிய மலை போல பிரச்சனை, எப்படி தீரும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் அனந்த ஞானம் உள்ளவர். ஒரே நிமிடத்தில் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அவர் அறிவிலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அறிவினால தான் தனக்கு எப்படிப்பட்ட சீஷர்கள் இருக்கணும், தன்னை காட்டி கொடுக்கிறவன் எப்படி இருக்கணும். 70 சீஷர்களை அடுத்த முறை தெரிந்தெடுத்தார். 120 பேராய் மாறினார்கள். ஒவ்வொரு இரவும் தேவனுடைய சமூகத்தில் இரவு நேரங்களில் காத்திருந்து அடுத்த நாள் எப்படிப்பட்ட வியாதேசர்களை சந்திப்போம், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் தீர்த்து வைப்போம், எல்லாவற்றையும் பிதாவுடைய சமூகத்தில் அதிகாலை வேளை இருட்டோடு மார்க் 1:35 சொல்லுகிறது, வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அந்த நாள் முழுவதிலும் தான் யார் யாரை சந்திப்பேன் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த அறிவுகளை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். எப்போது அந்த ஞானத்தை தரும்போது அல்லது அறிவை உணர்த்தும் போது அந்த அறிவை பயன்படுத்தி ஜனங்களை கர்த்தரண்டை கூட்டி சேர்க்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஜனங்களை ஒப்புரவாகும்படி உதவி செய்யுங்க. ஊழியத்துக்கு பயன்படுத்தி ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக பயன்படுத்துங்க. ஆண்டவர் கொடுக்கிற அறிவுகளை சுயநலமாக ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடாது. அவர் ஒரு வீட்டை பற்றி வெளிப்படுத்துகிறார். இந்த ரூமுக்குள்ளே இத்தனை கோடி ரூபாய் இருக்குது. இவ்வளோ கோடி ரூபாய், அடா சண்டாள பாவி, எப்படி சம்பாதிச்சானோ தெரில, இப்படியா ஒழிச்சு வச்சிருக்கிறான். இவனை கவர்மெண்டில் காட்டி கொடுத்து அப்படிலாம் நினைக்காதுங்க. இவ்வளோ கோடி வச்சுருக்கானே, நம்ம மகா கல்யாணத்துக்கு 1,00,000 ரூபா கடன் உதவி அவன் செய்தா என்ன? சுயநலத்துக்காக நீங்கள் அதை பயன்படுத்தவே கூடாது. சில குடும்பத்தில் உள்ள அந்தரங்க காரியங்களை வெளிப்படுத்தக்கூடும். உலகமெல்லாம் டமார் அடிச்சிடக்கூடாது. உங்களுடைய அதை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்பதற்கு, அவர்கள் தேவனோடு ஒப்புரவாவதற்கு நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டுமே தவிர சுயநலமான காரியத்துக்காக ஒருபோதும் அதை பயன்படுத்தவே கூடாது. ஆகவே உங்களுடைய உள்ளம் எப்போதும் தேவனோடு இணைந்திருக்கும் போது, எப்போதும் பரிசுத்தாவினால் நிரம்பியிருக்கும் போது, ஒவ்வொரு நாள் எழும்பும் போதும் ஆண்டவரே, இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட நபர்களை சந்திக்க போகிறேன், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க போகிறேன், அதை பற்றிய அறிவை எனக்கு தாரும். ஒருவரோடு பேசி கொண்டு இருக்கும்போது கூட உங்களுடைய உள்ளத்தின் ஆழம் ஜெபித்து கொண்டு இருக்கணும். இந்த ஆளை பற்றி சில ரகசியங்களை எனக்கு சொல்ல ஆண்டவரே, நான் உம்மனை வழி நடத்துவேன். உங்களுடைய உள்ளம் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஆண்டவர் அவரை பற்றிய ஒரு குறிப்பை கொடுப்பார். போன வாரம் தற்கொலைக்காக இவன் முயற்சி செய்தான். அந்த ஒரு வார்த்தை தான் அவனை பார்த்து சொல்லுங்க பிரதர், ஒரு நாளும் தற்கொலையை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது. உடனே அவங்க திடுக்கிடுவாங்க. எப்படி இவருக்கு தெரியும்? அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்துக்கு உடனே அவர்கள் கீழ்ப்படிவார்கள். மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு தேவன் கொடுக்கிற அறிவு மிகவும் மிகவும் முக்கியமானது. சரி, அடுத்த ஆவியின் வரங்களுக்கு போகிறோம். ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், ஆனால் ஞானத்தை போதிக்கிற வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து இந்த வரங்களை வாசிக்கும் போது தேவனால் ஞானம் போதிக்கப்படுகிறது. எப்படி ஞானமாய் நடந்து கொள்ளணுங்கிறது போதிக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதும்போது, நான் எல்லா நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அடுத்ததாக சொல்லுகிறார், எப்போதும் என்னுடைய காரியங்களை செய்வதற்கு நான் போதிக்கப்பட்டேன். சிலவற்றை நாமே கற்றுக்கொள்ளுகிறோம், சிலவற்றை ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். சகல சத்தியத்தையும் நமக்கு போதிக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் போதிக்கிறார். இயேசு ஒரு நல்ல போதகர், பரிசுத்த ஆவியானவரும் ஒரு போதகர். அவர் என்ன போதிக்கிறார்?
நீங்கள் கற்றுக்கொண்டதை செயல்படுத்தும்படி ஞானத்தை போதிக்கிறார். கற்றுக்கொண்டதை செயல்படுத்துவதுதான் ஞானம். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போகிறார்கள், டீச்சர்கள் போதிக்கிறார்கள், பாட புத்தகங்கள் போதிக்கின்றன. அவைகளெல்லாம் மூளையில் ஒரு பக்கம் வைத்து ஒரு பிரச்சனை வரும்போது பெற்றுக்கொண்ட அறிவை வைத்து ஞானமாய் செயல்படுவது, அதுதான் ஞானத்தை போதிக்கிற வசனம். அறிவை உணர்த்துகிற வசனத்தை வைத்து ஒரு ஆளை பற்றி அறிகிறோம், ஒரு சூழ்நிலை பற்றி அறிகிறோம், ஒரு பிரச்சனையை பற்றி அறிகிறோம். அதோடு நின்று விடக்கூடாது. இப்பொழுது நம்முடைய மனதை திருப்பி, ஆண்டவரை, சரி, இந்த ஆளை குறித்து இப்படி அறிந்து கொண்ட இந்த சூழ்நிலை நான் எப்படி செயல்படணும், எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரை, செயல்படுகிற ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவர். அப்போதான் அந்த ஞானத்தை போதிப்பார். சாலமோன் ஞானியை பார்க்க ஷேபா ராஜஸ்திரி பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து வந்தாள். 2 மாலைகளை கொண்டு வந்தாள். ரெண்டும் பார்ப்பதற்கு ஒன்று போல இருக்கிறது. ஒன்று செயற்கையாய் செய்யப்பட்ட ஒரு மாலை, அடுத்தது உண்மையான பூக்கள் மூலமாய் செய்யப்பட்ட ஒரு மாலை. சாலமோனை தூரத்தில் நிறுத்தினாள். எது காகிதப்பூ, எது உண்மையான மலர்களாலான மாலை? எப்படி சொல்லுவது? பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தர் ஞானத்தை உணர்த்தும் போது ஒரு தேனி பறந்து வந்தது. காகிதப்பூவை நோக்கி அது செல்லவில்லை. காகிதப்பூ மணக்காது, காகிதப்பூவிலே தேன் இருக்காது. ஆனால் இயற்கையான பூவிலே தேன் இருக்கும். அந்த தேனி பறந்து வந்ததை பார்த்த உடனே சொல்லிவிட்டார், உன்னுடைய வலது கரத்தில் இருக்கிற மாலை தான் உண்மையான மாலை. எப்படி எப்படி அந்த ஞானம் வந்தது? எப்படி அந்த ஞானம் வந்தது? 2 தாய்மார்கள் வந்தார்கள். ஒரே ஒரு பிள்ளை பார்த்து, இது எனக்கு பிறந்தது. அடுத்தவள் சொல்லுகிறாள், எனக்கு பிறந்தது. எப்படி, யாருடைய பிள்ளை என்று எப்படி கண்டுபிடிப்பது? சாலமோன் ராஜா சொன்னார், சேவகனை கூப்பிட்டார், ஒரு பட்டயத்தை எடுத்து கொண்டு வா, ஓங்கி அதை வெட்டு, இவளுக்கு பாதி அவளுக்கு பாதி. ஆனால் உண்மையான தாய், பெற்றெடுத்த தாய் வயிறு துடித்தது. அவளை தாங்க முடியவில்லை. ஐயோ, என் பிள்ளைய நீங்கள் வெட்ட வேண்டாம், அவள்கிட்டையாவது கொடுத்துருங்க, என் பிள்ளை எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தவா சொன்னா, இல்லை இல்லை, வெட்டிடுங்க, எனக்கு வேண்டாம், அவளுக்கு வேண்டாம். அவள் உண்மையான தாய் அல்ல, அவள் உண்மையான தாய் அல்ல. உடனே சாலமோன் கண்டுபிடித்தார், வயிறு துடிக்க கதறினாளே, அவள் தான் உண்மையான தாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல அறிவுகளை நாம் அறிந்தாலும் ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நான் ஒரு ஆண்டு ஒரு பெரிய ஹைஸ்கூலில் மேத்ஸ் அசிஸ்டண்ட்டாக, அந்த காலத்தில் பிடி படிக்காமல் இருந்தால் வெறும் பிஎஸ்சி படித்திருந்தாலும் போதும், டீச்சர் போஸ்ட் கொடுப்பாங்க 1 வருஷத்துக்கு. நான் ஒரு ஹைஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். எனக்கு கணக்கு என்றால் சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப விருப்பம். எல்லா தந்திர கணக்குகளையும் சால்வ் பண்ணாமல் நான் தூங்கவே மாட்டேன். அந்த கணக்குகளை மாணவர்களுக்கு போதிக்கும்போது ஒரு மாதிரி கணக்கை போர்டில் எழுதி போடுவேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக, அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, ஒரு மாடல் கணக்கை நான் அதை போட்டுவிட்டு அதே போல் இன்னொரு கணக்கை சற்று வித்தியாசத்தோடு கொடுப்பேன். இப்போ இந்த மாணவர்கள் இந்த மாடலை பார்த்து கொண்டே இருப்பார்கள். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் நான் போட்டு இருக்கிறேன், அதை வைத்து தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி புதிய கணக்கை அவர்கள் போடணும். அதுதான் ஞானம். ஒரு கணக்கையே செய்து கொண்டு இருக்கிறதில்ல, அதை பயன்படுத்தி ஞானத்தை உபயோகப்படுத்தி மற்ற கணக்குகளை போட தெரிந்து கொள்ளும்போது தான் உண்மையாக அவர்களால் அந்த பாடத்தை படித்து புரிந்து கொள்ள முடியும். பல அறிவுகளை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்து, இப்படி அறிவுகளெல்லாம் நீ பெற்றிருக்கிறாய், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது, இதிலிருந்து நீ என்ன தீர்வு காணப்போகிறாய். அதுதான் ஞானத்தை உணர்த்துகிற வசனம். இயேசுவானவருடைய சிறு வயதிலிருந்தே அனந்த ஞானம் அவருக்கு இருந்தது.
உலகத்தில் உள்ள ஞானத்தை பொதுவாக இயற்கையான ஞானம் என்று சொல்லலாம். ரெண்டாவது உலக ஞானம், லௌகீக ஞானம் என்று சொல்லலாம். மூன்றாவது ஞானம் பிசாசின் தந்திரமான ஞானம், கொடூரமான ஒரு ஞானம். நான்காவது தெய்வத்துக்குரிய ஞானம், அனந்த ஞானம், இயேசுவினுடைய ஞானம், சீஷர்களின் ஞானம். ஞானத்தை பல விதங்களிலே நாம் பிரித்து வைக்கலாம். சாதாரணமாக பாருங்கள், இயற்கையாகவே ஓரளவு ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சில ஆட்கள் அதிகமாக படித்திருக்க மாட்டாங்க, ஹைஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் உலக அனுபவங்கள்ல இருந்து யோசித்து சிந்தித்து ஞானமுடையவர்களாக இருப்பாங்க. வேறு சிலரை பார்த்தா ரொம்ப படிச்சிருப்பாங்க, எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க, இவ்வளோ புஸ்தம் படித்து கரைச்சி குடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அவங்களால தெரியாது. ஒரு மனிதனுடைய நோயை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியாது. அந்த ஞானம் அநேகரிடத்தில் இல்லை. படித்தவர்கள் ஞானமாய் பயன்படுத்தலைன்னா அவரை பார்த்து சொல்லுவோம், படித்த முட்டாள், படித்த என்ன பிரயோஜனம்? எம்பிபிஎஸ் சொந்தமாக படிக்க வச்சாலும் ஒரு நோயை கண்டுபிடிக்க தெரியாது, சரியான மருந்தை குடிக்க தெரியாது. இவன் கொடுக்குற மருந்தை குடித்தா நேர பாதாளத்துக்கு போயிட வேண்டியதா. ஞானமாக செயல்பட முடியாத அநேகம் பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் படிப்பே இல்லாமல் காமராஜரை பாருங்க, படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. அவர் படிப்பு கிடையாது, தமிழகத்தை அரசாண்டார். என்ன ஞானமாய் செயல்பட்டார். அவருடைய ஞானம் பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். சிலர் உலக பிரகாரமாக ஒன்றும் படிக்காமல் இருந்தாலும் அனுபவத்தின் மூலமாக சரியான ஞானம். செஸ் ஆடும்போது ரெண்டு பக்கமும் சில காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கிங் இருக்கும், குயின் இருக்கும், பிஷப் இருக்கும். பிஷப்புன்னா நம்ம சர்ச்சில் உள்ள பிஷப் இல்லை, அதில் சோல்ஜர் இருக்கும், எல்லாருக்கும். ஞானமாய் இப்படி வச்சா அவன் அப்படி வருவான், அப்படி வச்சா இது அடிபட்டு போகும், இப்படி போகும். யோசித்து ஞானமாய் செயல்படுகிற ஒரு திறமை. ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையிலும் ஞானமாய் நாம் செயல்படும் போது கண்ணிகளுக்கு நாம் சிக்க மாட்டோம். இயற்கையாய் ஆண்டவர் நமக்கு ஒரு அளவு ஞானம் தந்தாலும், ஆண்டவரே இன்னும் எனக்கு ஞானம் தாரும், உம்முடைய ஞானத்தை உணர்த்துகிற வசனம், போதிக்கிற வசனம் எனக்கு கிரியை செய்யணும். லூக்கா 2:52 இயேசுவானவர் வளத்திலும் ஞானத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவருடைய ஞானம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஞானம். பரிசேயர் குற்றப்படுத்தும்படி வந்தார்கள். எல்லாம் அவர்கிட்ட பார்த்து கேட்டார்கள், ராயனுக்கு வரி கொடுப்பது சரியா தப்பா? சரின்னு சொன்னாலும் பிரச்சனை, தப்புன்னு சொன்னாலும் பிரச்சனை. ஆண்டவர் ஒரு வரி பணத்தை கொண்டு வர சொன்னார். எவ்வளோ ஞானமாய் பதில் சொன்னார் பாருங்க. இது மேல் சொரூபம் யாருடையது? இது ராயனுடையது. ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்க. அரசாங்கத்தின் கீழே இருக்கிறீங்க, அவனுடைய முத்திரை அந்த நாணயத்தில் இருக்கிறது. ஆனால் உங்கள் மேலே ஒரு முத்திரை இருக்கிறது, அது பரலோக முத்திரை. தேவன் உங்களை தேவ சாயலாய் உண்டாக்கி இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆத்துமாவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு ஞானம்! எல்லா பரிசையிலும் ஓடி போயிட்டான். ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்தார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லறிந்து கொள்ளணும். நீர் என்ன சொல்லுகிறீர்? ஒரு 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 கேள்வி. நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுது, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் பூமியில் கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வந்திருக்கிறார், மன்னிப்பின் பிரமாணத்தை கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவினுடைய காலத்துக்கு பிறகு நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபையின் பிரமாணமே செயல்படுகிறது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? அதிலிருந்து அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும், அதிலிருந்து அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும். எல்லாம் சதி செய்து கொண்டு வருகிறார்கள். இயேசு சொன்னார், உங்களிலே பாவம் இல்லாதவன் முதல் கல்லை அவன் ஏறிய கடவுள். ஞானம் பாருங்க, தலை குனிந்து கொண்டார். தலையை நிமிர்ந்து பார்த்துக்கிட்டே கேட்கல, ஞானமான ஒரு பதில். அடுத்த ஞானம் என்ன தெரியுமா? தலை குனிந்து கொண்ட ஒரு ஞானம். அப்போதான் இவன் நைஸாக வழுகிறதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்துட்டு இருந்தா ஒருத்தனும் வீம்புக்கு நின்றுட்டு இருப்பான், தான் பாவம் இல்லாத மாதிரி நின்றுட்டு இருப்பான். ஆகவே
அப்படி சொல்லிட்டு அவனுடைய உள்ளத்தை உணர்த்துறதுக்காக அவன் அழுவி அமைதியாக ஓடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படி ஞானமாய் குனிந்து கொண்டார். அது பிறகு பார்த்தா ஒருத்தன் அங்கே இல்லை. எல்லாருடைய மனசாட்சியும் வாதித்தது, ஓடிய போய்விட்டார்கள். அந்த பெண்ணை ஆண்டவர் பார்த்து அன்போடு சொன்னார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, போ, இனி பாவம் செய்யாது. அழகான ஒரு பதில், அந்த பெண்ணுக்கு ஏற்ற ஒரு பதில். முதலாவது குற்றங்கள் பிடிக்க வந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை, அவரை நழுவுகிறதற்கு ஒரு ஞானமான செயல், அவளை திருத்துவதற்கு ஞானமான ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், சகல ஞானத்துக்கும் ஊற்று காரணரானவர். ஞானம் வேண்டுமாண்டவரே என்று அன்றைக்கு சாலமோன் கேட்டபோது, உம்முடைய ஜனத்தை நான் நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். கடற்கரை மணலத்தினியா இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள், நான் சிறு வயதிலே ராஜாவாகிவிட்டேன், இவ்வளோ பேரையும் நான் நியாயம் விசாரிக்கிறதுக்கு உம்முடைய ஞானத்தை தாரும். அந்த ஞானத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வையில் மிக சிறந்ததாக இருந்தது, அவருடைய இருதயத்தை மகிழ்விக்கிறதாக இருந்தது. நாம் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்கும்போது ஒவ்வொரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன பிரச்சனை, வீட்டில் ஓயாமல் சண்டை, சொந்தக்காரர்கள் தவறான நோக்கத்தோடு குடும்பத்தை அணுகிறார்கள், எப்படி நடந்து கொள்வது, அந்த ஞானத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டால் அவருக்கு பெரிய சந்தோஷமா. சாலமோன் ஞானத்தை கேட்டபோது அவர் சந்தோஷப்பட்டு, இதுவரை ஒருவனுக்கு இல்லாத ஞானத்தை கொடுத்தேன் என்று சொன்னது மட்டும் இல்லை, நீ கேட்டிராத ஐஸ்வர்யத்தையும் நீ கேட்டிராத செல்வத்தையும் தீர்க்காயுசையும் கூட நான் உனக்கு கொடுக்கிறேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தான், எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர் தந்தருளுவார். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேட்க போகிறோம், உங்களுடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. சின்ன சின்ன காரியத்தையும் கூட ஞானம் இல்லாமல் செய்து பிரச்சனைக்குள்ளே நான் சிக்கிவிடாதபடி உம்முடைய ஞானத்தோடு செய்ய எனக்கு உதவி செய்யும், உம்முடைய ஞானத்தோடு பேச எனக்கு உதவி செய்யும். ஞானம் இல்லாமல் பேசிட்டு மாட்டிக்கொள்ளுகிறேன், ஞானம் இல்லாமல் பேசிட்டு மற்றவங்களுடைய கோபத்துக்கு ஆளாக்குகிறேன். உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும். நீதிமொழி 1:6-7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். அதுதான் ஆரம்பம். ஏபிசிடி பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறது போல கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்துக்கே ஆரம்பம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தின் அபிஷேகத்தை நமக்கு தரும்படி நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். அறிவை உணர்த்துகிற வசனத்தை ஆண்டவர் நமக்கு தருவார், ஞானத்தை போதிக்கிற வசனங்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஓ ஜீசஸ், எல்லா அறிவுகளுக்கும் எல்லா ஞானத்துக்கும் ஊற்று காரணராகிய ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. க்ளோரி, மகிமை, 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 மகிமை. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவர். ஆவிக்குரிய வரங்கள் மேல் தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரங்கள் அமரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்கள் அமர ஜெபிக்கிறேன். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஞானத்தை போதிக்கிற வரத்தை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே.